என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்ல தான் இருப்போம், அவ்வளவுதான். திராவிடமா வேணாம். 2026ல யார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஆள்ற கட்சி வேணாம், டேரக்டாவே சொல்றேன். டைரக்டா சொல்றீங்கன்னா என்ன கட்சினே சொல்லிடுங்க. என்ன கட்சி அது எப்படி ப்ரோ நான் சொல்றது? டேரக்டா நான் இப்போ ஆள்ற கட்சின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல டிஎம்கே வேணாம். விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரு சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? பாப்போமே, இது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எப்படி சொல்றது, நம்ம சொல்றதுக்கு இல்ல, மக்கள் எல்லாமே யோசிக்கணும். நம்ம சொன்னா நந்துற போது கிடையாது, மக்கள் யோசிக்கணும். இப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஜஸ்ட் அவரை பாப்பாங்க, கூட்டமா வந்து வேணா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறது, எல்லாம் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். 2026 வரட்டும், யார் என்னன்றது பார்ப்போம். மக்கள் யோசிக்கிறதுதான். விஜய் அண்ணனோட ஒரு அரசியல் நகர்வும் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அவரோட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் நகர்வு அவர் வந்து வந்தாரு, ஓகே, எல்லாமே கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, அவர் ஒரு சினிமாட்டிக்காவே தான் போற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எப்படி சொல்றீங்க? அந்த மாநாட்டுல பேசுனது எல்லாமே வந்து எப்படி சொல்றது, நான் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டேன், அப்படிலாம் சொல்றதுலாம் வந்து எப்படி சொல்ற ஒரு மாதிரி ஒரு நடிப்பா தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிப்பா தான் தெரியுது. அரசியல் நடிகரான்னு சொல்ல வரல நானு. அவர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு சினிமாட்டிக்கா தான் இருக்குன்றேன். ஒரு சினிமாட்டிக்கா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. ஒரு அரசியல்ல பேசுறது நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். பட் ஆனா வந்து அவர் பேசுறது எல்லாமே சினிமால பேசுற மாதிரி தான் இருக்கு. அவரு ஒரு மேடைக்கு வந்தோம்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, ஒரு அரசியல்வாதி வந்து என்னென்ன சொல்லணும், அவரோட ஒரு பவர் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடா இருக்க மாதிரி தான் இருக்கு. விஜய் அண்ணன் யார் கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றீங்கன்னா, நான் சீமான் தான். நான் என்னோட ஐடியான்னு சீமான் தான். ஆமா, அவர் வந்து எப்படி சொல்றது, இப்ப விஜயகாந்த், சீமான் இவங்க எல்லாம் வந்து அப்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு எப்படி ஒரு தனித்து நின்று அவங்க அப்பத்துல இருந்து போராட்டி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்போம், மாற்றி வரும். அதுக்கு சொல்றேன் நான். அது அந்த ஒரு அடிப்படையில தான் சொல்றேன். என்னன்னா சீமான் அண்ணனுக்கு ஒரு சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கிறதாலதான் ஒரு சிலது என்ன எனக்கு வந்து கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கொள்கை எல்லாம் தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, இவங்க கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு, ஏன்னா திமுக தான் எதிரின்னு டைரக்டா சொல்லிட்டாரு. ஆமா, அதை விட்டு வேற இவங்க கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு அப்படின்னா யாரு? நீங்க ஒன்னே யோசிங்க. நம்ம இவ்வளவு நாள் பாத்துட்டோம் ப்ரோ, ரெண்டே கட்சி தான் ஆண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு புதுசா ஒண்ணு கொடுத்து பாப்போமே, கொடுத்தாதானே தெரியுமே. புதுசா கொடுத்து பாப்போம். கொடுத்துட்டு இப்போ எவனோ ஒருத்தன் கொள்ளடிக்க போறான், ஏதோ ஒண்ணு பண்ண போறான், அது பண்ணி பார்த்த உடனே நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே வாய்ப்பை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாதுல்ல. அவ்வளவுதான் என்னோட ஐடியா பொறுத்தோன்னா. அதான் ஒரு மாற்று கட்சியா விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதானே இருக்கட்டும், வரட்டுமே. அவர் பண்ணாதானே தெரியுமே, யாரா இருந்தாலும் பண்ணாதானே தெரியும். இப்ப இத்தனை நாள் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம நினைச்சா ஓட்டு போட்டோம், நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்தவங்களாம் மக்கள் எப்படி சொல்லணும், எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் ஓட்டே போட்டாங்க. சோ அதனால வந்து இப்ப அது மாறட்டும், மாறிட்டு ஒரு மாற்றம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. மாற்றம் வரட்டும், அவ்வளவுதான். திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறது காரணம் வந்து எப்படி சொல்றது, அவங்க பண்றது பிடிக்கல ப்ரோ. அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே பண்ணலன்ற ப்ரோ, எதுவுமே பண்ணல. டேரக்டா சொல்ற எதுவுமே பண்ணல ப்ரோ, எதுவுமே பண்ணல. என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதோ என்ன மாதிரி இவங்கள மாதிரி எல்லாரும் மேலேயும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. எந்த கட்சி வந்தாலும் சொல்றேன், நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கோம், ஓகேங்களா? உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் சொல்றோம், நிறைய பேர் அந்த மாதிரி வேலை இல்லாம தான் சுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி பீச்சுக்கு எல்லாம் சுத்தது, ஏதாவது போர் அடிக்குது, வீட்டுல இருக்க முடியலன்னு வந்து சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், வேலை கிடைக்கணும், அவ்வளவுதான். எல்லா கட்சியும் வந்தாங்க, நான் நீட்டை இன்னைக்கே ஒழிச்சிருவேன், நாளைக்கே ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் எந்த கட்சியுமே பண்ணல. அது விஜய் அண்ணா வந்தா பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் மாநாட்டுல பேசும்போதுமே அனிதா அவங்கள பத்தி பேசியிருக்காரு, டாக்டர் ஆகணும். அதை பத்தி நீங்க சொல்லுங்க, அண்ணா வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு. அப்படி கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட்டுன்றதை வச்சு ஒரு அரசியலா தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அது யாருமே மேம்படுத்தல, ஒரு விஷயமும் ஒண்ணுமே யோசிக்கல. அதை வெறுமே ஒரு அரசியல் பேச்சாதான் பேசிட்டு இருக்காங்க. அது ஏதாவது யோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும். அதான் இப்போ நீட்ன்றது வந்து எல்லாருக்கும் வைக்கிறாங்க. பட் ஆனா நம்மளதுல வந்து டிஃப்ரெண்டான எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கு. சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா அந்த தேர்வு மட்டும் ஒரே தேர்வா வைக்கிறாங்க. இதனாலதான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்னன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாருக்கும் சேம் சிலபஸ். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்களோட
ஃபேமிலிக்கு ஒரே எஜுகேஷன் தான் எல்லாருக்குமே. அதே மாதிரி இருந்ததுன்னா அதை நீட் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற பசங்களும் டிஃப்ரெண்ட் ப்ரோ. இப்போ நீங்க வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு கவர்மெண்ட்ல படிக்கிறவங்க வந்து அவன் சிலபஸ் வேற இவன் சிலபஸ் வேற, நீ எடுத்துட்டு வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணலாம் முடியாது, புரியுதுங்களா? இப்போ நீ டக்குன்னு ஒரு தமிழ் மீடியம் படிக்கிறான், எடுத்துட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க விட்டுனா அவன் படிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ப்ரோ அது. ஓகே, அதே மாதிரி அதுல சொல்லியிருக்காங்க தாய் வழி கல்வி பயில்றவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வேலை கிடைக்காததுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஓப்பனா சொல்லட்டுமா ப்ரோ, இளைஞர்கள் எப்படி சொல்றது, யாருமே வந்து ஸ்டடிஸ் கான்சென்ட்ரேஷன் யாருமே கிடையாது ப்ரோ. எல்லாருமே வேற டைவர்ஷன் போயிட்டாங்க எல்லாருமே. இப்ப உண்மையா சொல்லணும், ஓப்பனா சொல்லணும்னா எல்லாமே ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிட்டாங்க. ஓப்பனான விஷயம் தான் உண்மை. யாருமே வந்து இப்போ வந்து படிக்கிற மைண்ட் செட்ல எவனுமே கிடையாது. எல்லாருமே ட்ரக்ஸ் அடிக்ட் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும், அதெல்லாம் யோசிக்கணும். இந்த குடி ஒழிப்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பண்ணணும்ன்றேன். குடி ஒழிப்பு இருக்கோ இல்லையோ, இந்த கஞ்சா அந்த மாதிரி விஷயம் ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு இருக்கு. அது பேச பாத்தீங்கன்னா ரொம்ப போகுது, அதெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஏன்னா அத பத்தியுமே அண்ணன் நிறைய மேடைகள்ல அதான் பாத்திருக்கேன், படமுமே பண்ணிருக்காரு, அது நம்ம பாத்திருக்கோம். இப்போ இன்னொரு ஆங்கிள் எப்படின்னா, நீங்க வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிடுறாங்க. இல்ல ஓகே தான், கரெக்டா தான் சொல்லுங்க. இப்போ வேலை வாய்ப்புக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது ஒரு சில அந்த காரணம் கரெக்டு தான். இப்போ இன்னொன்னு என்னன்னா, நல்லா படிச்சு நல்ல டிகிரி வாங்கியிருக்காங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவங்களுமே வேலை கிடைக்காம சின்ன வேலை டெலிவரி பண்றது, ஒரு சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஃபேமிலி சிச்சுவேஷன். அவங்களுக்கு வேலை கிடைக்காததுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, டிகிரி எல்லாமே இருக்கு. என்ன காரணத்தால கிடைக்காம சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, மொத்தமா எல்லா சிஸ்டமே மாத்துதான் ப்ரோ. எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தி தான் ஆகணும். நீங்க மொத்தம் எல்லாமே இங்க பிரைவேட்டா மாறிச்சு ப்ரோ. நான் சீமான் சொல்ற மாதிரி தான், மெயினான விஷயத்துல கவர்மெண்டா எடுத்துட்டு வாங்கன்றேன் நான். எல்லாமே பிரைவேட்டா இருக்கிறதுனால தான் பிரச்சனை இங்க. அதுல நிறைய பாலிடிக்ஸ், ஃபேவரட்டிசம் அது நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே கவர்மெண்டா எடுத்துட்டு வரணும், நிறைய விஷயத்த எடுத்துட்டு வரணும். முதல்ல இன்னும் நிறைய வேலை வராமே இருக்கு. நீங்க சீமான் கொள்கை எல்லாம் பாத்துருக்கீங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா சீமானுக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க, சொல்றேன், என்னோட விருப்பம் தான் நான் சொல்றேன். அதான் நீங்க வந்து நிறைய விஷயம் நீங்க பிரைவேட் லிமிட்டடா விட்டதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அதனாலதான் இந்த பிரச்சனை தான். இப்போ அதே மாதிரி என்னன்னா, நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் தரமா இருக்கா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? போயிருக்கேன், அது நீங்களா சொல்லணும். அதுதான் எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க. எங்க யாருக்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்கு, கிளீனினஸ் இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க. என்ன இடம்லாம் சுத்தமா இல்ல, எதெல்லாம் நீட்டா இல்லன்னு நினைக்கிறீங்க? நீங்க போறப்ப கழிவறையே நீட்டா இல்ல, எதுவுமே இல்ல. டாக்டர்ஸ் இருக்காங்களா? டாக்டர்ஸ் இருக்காங்களா? ஒரு நர்ஸ் கிட்ட போயிட்டு மேடம் இங்க உட்காரலாமா, இது என்ன பண்ணுன்னு கேட்டு பாருங்களேன். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களோட ஆக்ஷன் எப்படி தெரியுமா, ஒரு மாதிரி என்ன பேசுற அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு ஒரு பணிவா பதில் சொல்ற மாதிரிலாம் இருக்காது. நீ ஃப்ரீயா தானே வந்த அந்த மாதிரி தான், ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது. ஒரு ஃப்ரீயா வந்தன்ற மாதிரி தான் ஒரு பதில் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா இங்க? கண்டிப்பா இல்ல ப்ரோ. எனக்கு ஃபேமிலில தான் இருக்கவங்க தான். கண்டிப்பா நானுமே ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. என்ன ட்ரீட் பண்ணது ரொம்ப கேவலமா தான் ட்ரீட் பண்ணாங்க எங்க ஃபேமிலி. இதுவுமே ஓப்பனா சொல்றேன், அதான் அப்படிதான் பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரமா இல்ல ப்ரோ. கண்டிப்பா இல்ல. நீங்க யார் வேணா இப்ப சொல்றேன்னு வச்சுக்காதீங்க, யார் வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு தரத்துல இருக்குன்னு. சரி, என்னெல்லாம் அதுல உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இது மட்டும் கேட்டு, என்ன உயர்த்தணும்? இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை சொல்லுங்க ப்ரோ. எப்படி சொல்றது, அவங்க வந்து முதல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒருத்தவங்க அவங்க ஃப்ரீயா வராங்க அதெல்லாம் இல்ல, யாரும் ஃப்ரீயா வரல, எல்லாம் டாக்ஸ் கட்டுறோம், எல்லாமே அதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், நம்ம வரி பணத்துல இருந்து தான் பண்றாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து ஒருத்தங்க கேட்டோம்னா மூஞ்சால அடிக்க வேணாம் ப்ரோ. எந்த ஒரு கவர்மெண்ட், இந்த கண்டக்டர் இருந்து எல்லாமே நான் நிறைய இடத்துல பட்டிருக்கேன், ஒரு மூஞ்சால அடிச்ச மாதிரி பேச வேணாம். எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்டா பேசுங்க. ஒருத்தங்க தெரியலன்றதுனால தான் கேட்கறாங்க. இப்ப நாங்க நாலேஜபிளா படிச்சிருக்கோம், நாங்க வந்து பேசுறோம்னா அது வேற விஷயம். ஒரு கவர்மெண்ட் வராங்கன்னா ஒரு நிறைய கிராமத்துல இருந்து வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க போய் கேட்டாங்கன்னா ஏய் அப்படி போய் உட்காரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு ரெஸ்பெக்டா நடத்தினாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு கிளீனா வச்சுக்கலாம். இல்ல கிளீன் பண்றாங்க இல்லன்னு சொல்ல, பட் அவ்வளவு கூட்டம் வருது, அது நம்ம அதுவும் ஓப்பனாவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியும் அது ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், அவ்வளவுதான். இப்போ இருக்க கவர்மெண்ட் சிஸ்டம்லயும் கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்ததுலயும் காவல்துறை வந்து நீதி வாங்கி தரத்துல ரொம்ப கரெக்டா இருக்காங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையா போயிட்டு. ஆமா அது நானும் காவல்துறையில போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் சொன்னா
அதுக்கு வந்து அங்க ரியாக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லிட முடியாது. சொல்றாங்க. போன மாசம் என் போன் தொலைஞ்சிச்சு ப்ரோ. போன மாசம் என் போன் தொலைஞ்சிருச்சு. நான் போயிட்டு ஆக்ஷன் எடுக்கலாமான்ட்டு நான் போயிட்டு எங்க அம்மா அப்பா கூப்பிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 11:30 மணிக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னேன். நின்னதுக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ் ஒருத்தர் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் தான் இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இந்த டைம்ல அம்மாவை கூப்பிட்டு வரையப்பா, ரொம்ப ரெஸ்பெக்டா தான் பேசினாரு. இந்த டைம்ல அம்மாவை கூப்பிட்டு வரலாமாப்பா, இல்ல போன்ல முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அதனால தான் உடனே வந்தோம் அப்படி எங்க அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னோம். சொன்ன உடனே எஸ்ஐ கால் பண்ணி கொடுத்தாரு. எஸ்ஐ ஒன்னே அந்த கேஸ் எடுன்னு சொல்லி அதெல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் தான் பண்றாங்க. போலீஸ் ஒன்னும் தப்பாலாம் சொல்ல முடியாது, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ எப்படி சொல்றது, இப்போ பசங்க எல்லாருமே அதான் சொல்றேன், இந்த ட்ரக்ஸால மைண்ட் நிறைய கான்சென்ட்ரேஷன் வேற மாதிரி போயிட்டு நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே போலீஸ் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் போட முடியாது நம்மளால. புரியுதுங்களா?